வரதராஜ சுவாமி கோவிலில் தேர் திருவிழா. அத்திவரதர் புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ சுவாமி கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் சனிக்கிழமை நடைபெற்றது. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற பெருமைக்குரியது காஞ்சிபுரத்தில் உள்ள பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ சுவாமி கோவில். இக்கோவில் சித்திரை திருவிழா நிகழ் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 3வது நாள் நிகழ்ச்சியாக தங்க கருட வாகனத்தில் உற்சவர் வரதராஜ சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி அதிகாலையில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடன் உற்சவர் வரதராஜ சுவாமி ஆலயத்திலிருந்து கொண்டை முடிச்ச அலங்காரத்தில் ராஜ நடையுடன் தேருக்கு எழுந்தருளினார். பின்னர் தேரோட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் எஸ்பி கே சண்முகம் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. தேரோட்டத்தையொட்டி பக்தர்களின் பாதுகாப்பு கருதி நகரில் பல இடங்களில் குடிநீர் தொட்டிகள், கழிப்பறை வசதிகள் ஆகியனவும் செய்யப்பட்டிருந்தன. நகரின் உயர் கோபுரங்கள் அமைத்தும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஆண்டுதோறும் நடைபெறும் தேர் திருவிழாவின் போது காலையில் தேர் புறப்படுவதற்கு முன்பாக பக்தர்கள் தேரில் ஏறி சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக இருந்து வந்தது. இந்த ஆண்டு பக்தர்களின் பாதுகாப்பு கருதி தேர் மாலையில் நிலைக்கு வந்து சேர்ந்தவுடன் பக்தர்கள் தேரில் ஏறி சென்று சுவாமியை தரிசிக்க காவல்துறை ஏற்பாடு செய்திருந்தது. தேர் வரும் வழிநெடுகிலும் வணிக நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், தனியார்கள் பலரும் அன்னதானம், மோர், இனிப்பு ஆகியனவும் வழங்கினார்கள். அந்த வகையில் காந்தி ரோடு பகுதியில் ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான வி சோமசுந்தரம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் அண்ணா அரங்கம் அருகில் அரங்கநாதர் நகர் அன்பு தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பல்லவன் பாலிடெக்னிக் கல்லூரி, கோலிவாக்கம் மற்றும் காஞ்சிபுரம் ஈஸ்ட் ரோட்டரி கிளப் இணைந்து வரதராஜ பெருமாள் தேரோட்ட விழாவினை முன்னிட்டு அன்னதானம் சேவையை ராமாஸ்கேப் முன்னால் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பல்லவன் பாலிடெக்னிக் தலைவர் டிஜிபி மோதிலால், பிரதீக் மோலிலால் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்வில் ரோட்டரி சங்க தலைவர் கமலேஷ், தேவகுமார், ஸ்ரீதர், லோகநாதன், ஹரிதாஸ், சங்கரமுடம் வரவேற்பு கமிட்டி ராஜேஷ் ஜெயின், ராமாஸ்கேப் சுப்பிரமணியம், பல்லவன் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் ரஞ்சனி, பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் இரட்டை மண்டபம் பகுதியில் வெடி நரேந்திரன் ஏற்பாட்டில் அன்னதானம் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சங்கரமடம் முன்பு சோழன் அறக்கட்டளை, கல்வி அறக்கட்டளை சார்பில் சஞ்சீவி ஜெயராம் தலைமையில் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. காமராஜர் வீதியில் உள்ள சித்தீஸ்வரர் ஆலயம் முன்பு அண்ணா லயன் சங்கம் சார்பில் கேழ்வரகு கூழ் வழங்கப்பட்டது. காந்தி சாலையில் தமிழகம் இலவச பயிற்சி மையம் சார்பில் எழிலன் தலைமையில் காலை முதல் மாலை வரை இயற்கை உணவுகள் வழங்கப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த அன்னதானத்தை பெற்று மகிழ்ச்சி அடைந்தனர். தேரோட்டத்தை ஒட்டி நகரில் 5 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. தேர் திருவிழாவில் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், ஆட்சியர் மிருணாளினி, அறநிலையத்துறை இணை ஆணையர் குமாரதுரை, உதவி ஆணையர் ராஜலட்சுமி மற்றும் அறநிலையத்துறை செயலாளர்கள், அரசு அதிகாரிகள் பலரும் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர்.
இன்னைக்கு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் தேர் உற்சவம் நடக்குது. இதுக்கு வெளியூர்ல இருந்தும் வெளி மாவட்டங்கள்ல இருந்தும் நிறைய மக்கள் வந்து காஞ்சிபுரத்தை வந்திருந்தாங்க. லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில அவங்களுக்கு பசியாறதுக்காக ஆர்கானிக் உணவுகள் இன்னைக்கு நாங்க கொடுத்தோம். வேற என்ன இதை 20 வருஷத்துக்கு மேல நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப கொடுக்கறது வந்து ஃபுல்லாவே ஆர்கானிக், விஷம் இல்லாத உணவுகள், ஆர்கானிக் அரிசி, சப்பாத்திலாம் கூட கோதுமையிலையும் மில்லட்ஸ்லயும் தான் கொடுக்குறோம். சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே. இதுக்கு எதுக்குன்னா ஒரு அவேர்னஸ் வரணும்னு, எக்ஸிபிஷன்லயும் அவேர்னஸ் வரணுன்றதுக்காக ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாமே மில்லட்ஸ்லயும் ட்ரெடிஷனல் வெரைட்டிலையும் பண்றோம். அதே மாதிரி வர மக்கள் பிரச்சனை இல்லாம போனதுக்காக நம்ம கிட்ட நீட் படிச்ச பசங்க மருத்துவ முகாம்கள் போறாங்க. வா டாக்டர் வா, இல்லாம நிறைய சோசியல் சர்வீஸ் பண்றாங்க. இப்போ நம்ம பசங்க வந்து ஃப்ரீயா வந்து மெடிக்கல் கேம்ப், இது வந்து இந்த அவேர்னஸ் வரணுன்றதுக்காக தான் ஹோமியோ பண்றாங்க, டென்டலுக்கு பண்றாங்க, உள்ள ஐக்கு போகுது, ஐ கேம்ப், எல்லா கேம்பும் போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ஃபார்மசி பசங்களும் இன்னைக்கு வந்திருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சர்வீஸ் பண்ணணுன்ற மோட்டிவ்ல ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கணுன்றதுக்காக எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் பண்றோம்.